நீங்கள் சமைச்சு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு கரண்டி சாப்பாடு எச்சா சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த குழம்பை வச்சு கொடுங்க. ஒரு கரண்டி இல்லை, 2 கரண்டி சாப்பாடு எச்சாவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் போட்டு நல்லா வணக்கிட்டு அது கூடயே தக்காளி, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், முக்கியமான விஷயமே சாம்பார் தூள் தான். சாம்பார் தூளை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த சூட்லேயே இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே வடச்சட்டியில் தேங்காய் ஊற்றி கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் ஊற்றிட்டு நான் இங்கே 50 கிராம் புளியில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றிட்டு ஒரு 2 பச்சை மிளகா போட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.